கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எபேசியர் புத்தகத்திலிருந்து அருமையான சத்தியங்களை நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டு வந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு நமக்கு விழா காலங்கள், ஆகவே பண்டிகையின் சிறப்பு செய்திகளையும் நம்ம பகிர்ந்து கொண்டோம். இப்போ மீண்டும் எபேசியர் புத்தகத்துக்கே நம்ம திரும்ப போகிறோம். எப்படி இந்த முட்டாள்களின் உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகம் முழுவதும் எப்படி பிசாசனுடைய தந்திரத்தினாலும் பிசாசனுடைய சூழ்ச்சினாலும் சிக்கி அவனுடைய வஞ்சனையினாலே வாழ்கிறார்கள். நாம் எப்படி தேவனுடைய ஆலோசனையின்படி வாழுவது, அதுதான் நம்ம பார்க்குறோம். அதில் மிக முக்கியமாக நம்ம கடந்த நாட்களில் பார்த்தது, நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன பண்ணுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற வார்த்தைகளை தியானித்தோம். ஏன்னா காலம் பொல்லாததாக இருக்கிறது. ஆகவே காலத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ரொம்ப குறைவு. தேவன் தான் நமக்கு காலத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, சில விதிகளை கொடுத்துருக்கிறார். எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் நீ இப்படி வாழணும், இந்த காலத்தில் நீ இப்படி வாழ்ந்தால் அது பரலோகத்தில் உனக்கு என்ன உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு. பரலோகத்தில் நமக்கு பலன், இந்த பூமியில் பலன் இருக்குதோ இல்லையோ, இருக்குது பலன் பூமியில். பட் அதை பார்க்கிலும் பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. ஏன்னா ஆண்டவர் இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்க்கையில் ரெண்டு இருக்குது இல்லையா? ஒன்று காலம். இந்த காலத்தில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட காலம்? பொல்லாத காலம். பொல்லாத காலத்தில் நீங்கள் எப்படி வாழுங்க, உப்பாக இருங்க, வெளிச்சமாக இருங்கன்றார். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்துங்க. ரிடீம் த டைம். ஆங்கிலத்தில் ரிடீம் யுவர் டைம் அப்படின்றது. அப்படின்னா அர்த்தம்னா, உன் காலத்தை என்ன பண்ணு, மீட்டுக்கொள். உன் காலத்தை வீணடித்து விடாதே. கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவு. வாழ்வதற்காய் கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிற விதி, அந்த விதி ரொம்ப சிறப்பானது. இதுதான், இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லுவார். எப்படி வேணால் வாழ்கிறது கிறிஸ்தவன் இல்லை. இப்படி தான் நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, நான் இப்படி தான் வாழணும். அப்போ இப்படி நம்ம நம்முடைய காலத்தை சரியாய் பயன்படுத்தி இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் மத்தியில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து விட்டால் அதற்கான பலன் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. அதை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையின்படி வாழறோம். இப்போ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் என்னன்னு சொன்னால், இப்படி காலம் இருக்குது, உலக மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. 18ஆம் வசனம், எபேசியர் 5:18. யாராவது வாசியுங்கள். இன்னைக்கு அதில் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமலும் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த முழு புத்தகத்துக்கும் இந்த முழு பரிசுத்த வேதாமத்துக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் இருங்க, இப்படிலாம் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வாழணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு விளையாட்டுன்னு சொன்னால் அந்த விளையாட்டை விளையாடுவதற்கு விதிமுறைகள் இருக்கிறது. எப்படி வேணால் விளையாட முடியாது. மேலும் மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட படான். அப்போது ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் வாழும். அந்த விளையாட்டை விளையாடணும். வாழ்க்கை இது. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சட்டம் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா வாழுறாங்க, எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, ஒரு காலம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியிலே நீங்கள் பரதேசியாய் சஞ்சரிக்கும் காலம் அளவும். தாவீது என்ன சொல்கிறாரு, என் நாட்கள் எவ்வளவென்று பாரும், அதை 4 விலைக்கடையாக்கினீர். இப்போ காலம் ரொம்ப குறைவு. அதனால் என்ன சொல்கிறாரு, மோசே அவர் எழுதுகிறாரு,
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். நாங்கள் எவ்வளோ டைம் ஷார்ட்டில் இருக்கிறோம், என்ன பண்ண வேண்டிய வேலை, ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறீங்க, இந்த காலத்துக்குள்ளேயே நான் இப்படி பொறுப்புள்ளவனா நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தாவீது சொல்கிறார். யோபும் அதான் சொல்கிறார், மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டே, அதற்குள்ளே அவன் மாறுதல்கள் வரணுமே, அப்போ நம்ம மாறிடணும். மாறாமல் அப்படியே ஒரே இந்த காலத்தில் அப்படியே மாறாமல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தானே பரிசுத்த வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது, வலியுறுத்துகிறது. அப்போது இவ்வளவும் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் முதல்ல இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. இது உங்களுக்கு நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நிறைய சலுகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன கிருபைகள் இருக்கிறது, என்னென்ன வல்லமைகள் இருக்கிறது, எப்படிலாம் ஆண்டவர் அதை சிலுவையில் சம்பாதித்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு உள்ள அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா 4, 5, 6 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளணும், நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளணும், நீங்கள் பாத்திரராக நடந்து கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பண்ணப்பட்டிருக்குது, இவ்வளோ விஷயம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள், அப்புறம் மன்னிப்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படிலாம் நடக்கணுன்ற விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்துட்டு இந்த இடத்துல மெயின் போர்ஷன் இதுதான் மெயின். இப்போ படிச்சுமா அந்த வசனம் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவும் செய்கிறதற்கு உனக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவை, ஒரு ஆவிக்குரிய உந்தும் வல்லமை தேவை. அந்த ஆவிக்குரிய உந்தும் வல்லமை இல்லாமல் உன் மாம்சத்தில் நீ ஆவியின் மகனாய் வாழ முடியாது. அப்போது எப்படி வாழ முடியாது? நான் அன்பு கூற முடியாது. நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அன்பிலே நடக்க முடியாது. ஏன்னா எனக்கு தேவை ஒரு வல்லமை, ஒரு பவர் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் ஐக்கியத்தில் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள், ஒரு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற சட்டத்திட்டங்களும் இருக்குது, அதுக்கான கிருபைகளும் பலனும் அங்கே இருக்குது, அதுக்கான ஆலோசனைகள் இருக்குது, என்னெல்லாம் செய்யணுன்ற வரைமுறைகளும் இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், எனக்குள்ள அதுக்கு சக்தி வேணும். அதுதான் இங்கே மெயின். இப்போ ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு பெரிய கார் வாங்குகிறான், நல்லா புரிஞ்சுங்க, கார் விலை உயர்ந்த கார். அந்த விலை உயர்ந்த காரில் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. காரை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் அந்த காரை வாங்கிட்ட பிறகு எல்லாம் சொல்கிறாங்க, இந்த காரை இப்படி ஓட்டணும், இந்த காருக்கு கிளச் இங்கே இருக்குது, இந்த காருக்கு கீர் இங்கே இருக்குது, இதுதான் ஸ்டேரிங், இதில் இன்னும் நிறைய சிஸ்டம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதை இப்படி இயக்கணும், இதுதான் என்னது கீ, இதை உள்ளே போட்டு திருப்பினா இது ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் இது மூவ் ஆகும். அப்போது எப்படி ஓட்டணும், எந்த ரோட்டு வழியாக ஓட்டணும், எந்த வழியில் போகணும், எல்லாமே இருக்குது. ஓகே, ஆனால் உள்ள பெட்ரோல் இல்லை. எது முக்கியம்? இவ்வளவும் இருந்து பெட்ரோல் இல்லைன்னா, இவ்வளோ விலை உயர்ந்த காரில் இத்தனை அம்சங்கள் இருந்தும் இந்த கார் என்ன பண்ணாது, ஓடாது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை கூட. இயேசு சிலுவையில் நமக்காக இந்த பூமியில் சிலுவையில் மரித்து பல நன்மைகளை சம்பாதித்து, கிருபைகளை சம்பாதித்து, வாழ்வதற்கான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்து, எப்படி நடக்கணும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும், நீங்கள் பாத்திரராய் நடக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன், சிலுவையில் மரித்தேன், ரத்தம் சிந்தினேன், உங்களுக்காக புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாம் இப்படி நடக்கணும் போது நடந்து பார்த்தா நடக்க முடியல. ஏன்னா நம்ம பலத்தில் அதை நடத்த பார்க்குறோம். ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு புது கார், ஒரு புதிய கார் ஒன்று வாங்கியாச்சு. இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டு கார் என்னது, ஒரு நல்ல ஒரு கார் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கலாம். நல்ல விலையுயர்ந்த கார் வாங்கிட்டு அதுக்கு முன்னால் அதை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் முன்னாடி போய் ஒருத்தன் ஒரு குதிரையை கட்டினான்னா குதிரை அந்த காரை இழுக்குமா? யோசனை பண்ணுங்க. எல்லாம் பார்த்தவனை சிரிப்பாங்க, டே இது காரா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாத, குதிரையை கட்டாத, குதிரையின் பலத்தை கொண்டு இதை என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. இதற்குள்ளேயே இழுக்கும் சக்தியை இதை படைத்தவன் வைத்திருக்கிறான்.
அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் ஒரு வல்லமையை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதான் சொல்கிறாரு, இந்த குதிரையை கொண்டு போய் கட்டாத முன்னாடி. அப்படின்னா நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாத. பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்? தண்ணி அடி, சரியாயிடும்ன்றான். தண்ணி அடிச்சிட்டா அது மாம்ச பலத்தில், மாம்ச அறிவில் நல்லா தண்ணி அடிக்கிறது. போய் சாராயம் குடிச்சிட்டு அந்த சாராயம் அந்த மது என்ன பண்ணும்? உன் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை அது முறையாக வாழ பண்ணாது. உன்னை வேறு மாதிரி பேர் லேபிள் ஆக்கிடும். என்ன லேபிள் ஆக்கிடும்? அதுக்கு சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது உனக்கு ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழும்படியான ஒரு பலனை கொடுக்காது. மாறா நீ துன்மார்க்கனாய் வாழ்வாய். குடிக்கிறவன் எப்படி வாழ்வான்? துன்மார்க்கனாக வாழ்வான். அவன் பேசுறது தகாதவைகளை பேசுவான். ஏன்னா அவனை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நான் எல்லாம் தூங்குற மாதிரியே இருக்கிறீங்களே. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா உங்களுக்கு? தெளிவாக இருக்கிறவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். தூங்கக்கூடாது, நல்ல விழிப்பாக இருக்கணும். நான் சொல்கிறது முக்கியமான அம்சம், முக்கியமான சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படணும்னா, நீங்கள் அன்பிலே நடக்கணும்னா, இப்போ நம்ம நிறைய போதிக்கிறோம். போதித்த பிறகு அதே இஷ்யூ இருக்குது, பிரச்சனை. நம்ம வசனத்தை போதிக்கிறோம், அவங்க சரியாயிடுவாங்க, வசனத்துக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உலகத்தில் எல்லா நம்மளை சுற்றிலும் முட்டாள்கள் இருக்கிறாங்க, அந்த முட்டாள்கள் மாதிரி நடக்காதீங்க, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் நடந்துங்க. நம்ம போதிக்கிறோமே, ஜனங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும்னு பார்த்தா வரல, மறுபடியும் முட்டாளாக தான் போய் வாழுதுங்க. அதே பிரச்சனை, அதே போராட்டம். ஏன் அப்படின்னா, அவங்க பரிசுத்தாவியானவருடைய பலத்தை சார்ந்து வாழலை. எதை சாழுறாங்க? தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து வாழுறாங்க. அதான் குதிரையை கட்டுறாங்க. இந்த வண்டியை இழுக்கிறதுக்கு ஒரு குதிரையை முன்னாடி கட்டுன்ற மாதிரி கட்டுறாங்க. குதிரை இழுக்குமா? சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு இழுக்கும். ஆனால் இதனுடைய வேகம் வேறு. சும்மா இக்னிஷன் கீயை போட்டிங்கன்னா காரு என்ன மாதிரி ஓடும்? பறக்கும் காரு. ஆனால் இங்கே குதிரையை கட்டி வச்சுக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய மாம்ச ஐடியாவை போய் கட்டுறாங்க, மாம்ச சிந்தையில் வேலை செய்கிறாங்க, மாம்ச அறிவில் போகிறாங்க. ஆவியினால் நிறைகிற அனுபவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி நீ வாழணும்னு சொன்னால் நீ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். எல்லாம் சொல்லுங்கள், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இதில் ஒரு சந்தேகம், நிறைய பேர் குழப்புறாங்க. ஏன் சாரா கிறிஸ்தவம் மது அருந்தக்கூடாதா? இயேசுவே மது தானே கொடுத்தாரு எல்லாருக்கும். என்ன முட்டாள் தானே பாருங்க. இயேசுவே ஒயின் கொடுத்தாருன்றான். அது இவன் பண்ணுற தப்புக்கு இது பண்ணால் தப்பு இல்லை, அது பண்ணால் தப்பு இல்லை. ரொம்ப நாள் குடிச்சாதாங்க தப்பு. சும்மா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஃபங்க்ஷனில் போனால் சும்மா குடிப்பேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த குடி மோசமானது. இது உங்கள் பேரை கெடுக்கும், உங்களுடைய பர்சனாலிட்டியை கெடுக்கும், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கும். அதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, துன்மார்க்கம். குடிக்கிறது என்னது? துன்மார்க்கத்துக்கு எதுவானது. நீ துன்மார்க்கமாக நடப்பேன். குடித்தவெல்லாம் எப்படி நடப்பான்னா நல்லாவே நடக்க மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? அவன் துன்மார்க்கமான செயல்களை செய்வான், அவனுக்கே தெரியாது அவன் என்ன செய்கிறான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, 2 பலனில் நீ வாழலாம். ஒன்று, த ஐடியா ஆஃப் த வேர்ல்டு, உலக ஆலோசனைப்படி. உலகம் என்ன பண்ணுது? ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சா, தண்ணி அடிந்து, இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணு நிறைய ஆலோசனை கொடுக்குது. இதில் போவாத, இதில் உனக்கு பாதிப்பு தான், இது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கு இதில் பலன் கிடையாது. பலன் எங்கே இருக்குன்னா ஆவியில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவரில் தான் பலன் இருக்குது. அப்போது நீ நிரம்ப வேண்டியது என்ன? மதுவில் நிரம்புவதல்ல. எதில் நிரம்பணும்? ஆவியினால் நிரம்புவது. இது ஒரு உன்னதமான அனுபவம். ஆவியினுடைய நிறைவு என்பது உன்னதமான அனுபவம். இந்த ஆவியானவருடைய நிறைவு என்பது ஒரு சில பேருக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஆவியினுடைய நிறைவு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அப்போ நான் அந்த ஆவியின் நிறைவை நான் எப்படி பெறுவது? அது ரொம்ப முக்கியம்.
ஆவியின் நிறைவை நான் பெற்று எப்படி வந்து என்னுடைய சூழ்நிலைகளை, என்னை வந்து சங்கடப்படுத்துகிற காரியங்களை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில், போராமப்படுற ஒரு சூழ்நிலையில் போராமையாக நடக்கக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுதே. நான் போராமையாக நடக்கக்கூடாதுன்னா எனக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியான ஒரு பேலன் தேவை. பரிசுத்தாவியான ஒரு பேலன் இல்லாமல் நான் வந்து போராமப்படாமல் இருக்க முடியாது. போராமல் வந்துடும். ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்? கரப்டட் ஃப்ளஷ். என்னுடைய மாம்சம் கரப்டட் ஆயிடுச்சு. இந்த கரப்டட் ஃப்ளஷில் ஸ்பிரிச்சுவல் திங்ஸை என்னால் செய்ய முடியாது. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பாஸ்டர். வீட்டுக்கு போனால் தான் பாஸ்டர் தெரியுது. அன்பே கூற முடியலை. அவங்க பண்ணுற விஷயம், அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஐ கேன் நாட் டூ இட். என்னால் அதை செய்ய முடியலை. என்னால் அவங்க மேலே அன்பு கூற முடியலை. அந்த சூழ்நிலையில் நான் வந்து என்னுடைய சாந்த குணமுள்ளவனாக இருக்க முடியலை. நான் என்னுடைய சுயத்தை என்ன பண்ணுறேன்? இழந்து விடுகிறேன். செல்ஃப் கண்ட்ரோலில் இழந்து விடுகிறேன். என்னால் கட்டுப்படுத்த முடியலை. ஏன்? உனக்குள்ளே வச்சிருக்கிற வல்லமையை விட்டுட்டேன். நீ குதிரையை கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. உன் பலத்தை வச்சிருக்கிறேன். மாம்ச பலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால தான் தாழ்மையாக நடக்க முடியலை. அதனால தான் பரிசுத்தமாக வாழ முடியலை. அதனால தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க முடியலை. அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியலை. அதனால தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, பல காரியம் சொல்கிறார். பரிசுத்தமாக வாழ முடியலை, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ முடியலை. என்னுடைய நிலையில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? அவுட் ஆஃப் கண்ட்ரோல். என் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறேன். போன காலங்கள்லாம் போதிச்சல்ல, முட்டாள்கள் மாதிரி நடக்காதீங்க. முட்டாள்கள் எப்படி நடப்பாங்க? இப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அன்பே இருக்காது. அவங்க வந்து ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி நடக்காதீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ எப்படி நீங்கள் நடக்கணும்னு போனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? உங்கள் பலத்தில் ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் பலத்தில் அது நடக்காது. அப்போது இந்த முழு புத்தகத்துக்கும் ஒரு முக்கியமான பகுதி எதுனா இந்த ஒரு வசனம் தான். எந்த ஒரு வசனம்? எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்ன பண்ணு? ஆவியினால நிறைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்து. இப்போ அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆவியினால் நிறைந்துன்றாங்களே, அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, என்றைக்கோ ஒரு நாள் நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பத்தியா, அன்னைக்கு நான் அந்நிய பாஷை பேசி ஊன்னு பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு கட்டளை. இங்கே வந்து பவுல் வந்து ஆவியானவருடைய தூண்டுதலின் பேரில் அந்த வார்த்தையை கட்டளையாக சொல்கிறார். கட்டளையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. 18 என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளவு காரியங்களையும் இந்த உலகத்தில் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்துக்குள்ளே என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக, தகுதியாக, பாத்திரமாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக, அன்பிலே நடக்க வேண்டுமானால், மனத்தாழ்மையில் நடக்க வேண்டுமானால், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நான் வாழ வேண்டுமானால் என் பலத்தில் அது நடக்காது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு தேவை. நான் ஆவியிலே நிறைய வேண்டும். ஆவியிலே நிறைவது என்பது நல்லா புரிஞ்சுங்க, ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு இதை லிங்க் பண்ணக்கூடாது. ஆவியிலே நிறைவது என்ன? நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு முன்னால் சவால் விடுது. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ணுது? கேட்குது. நீ எப்படி இதை சமாளிக்க போகிற? நீ எப்படி இதை வந்து மாற்றி அமைக்க போகிற? உன்னால் முடியலையே, நீ எப்படி நடக்க போகிறன்னும் போது 2 காரியத்தை மைண்டு சொல்லும். உன் மாம்சத்தின்படி அதை ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணு. உனக்கு மூளை இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? நீயே யோசித்து நிதானித்து நடந்துக்க. இதை நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க பாருங்கள். முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி நிறைய பேர் தோத்துட்டீங்க. உங்கள் சுய பலத்தில் ட்ரை பண்ணி இருக்கு. உங்களுக்கே சந்தேகமாகுது, என்னடா நான் அன்பாக தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் தாழ்மையாக தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து
தகுதியாக நடக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஆண்டோடைய பிள்ளையாக வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே. ஏன் என்னால் முடியலை? அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ போய் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து கொள். பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணு? நிரப்பப்படு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த உலகம் கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை செய், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுமா என்ன, இது இந்த மருந்து சாப்பிடு, இந்த போதை பொருளை நீ சாப்பிட்டேனா, இந்த மதுவை அருந்தினேனா உன் வீட்டு பிரச்சனையெல்லாம் நீ மறந்துடுவே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவே, உனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிரும். இன்றைக்கி இதைத்தான் பிசாசு நிறைய பேருக்கு வலையில் மாட்டி விட்டான். நிறைய பேர் என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் இந்த துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறாங்க. ரொம்ப மிக மிக தவறு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் எங்கிருந்து வந்தது இந்த மதுபான கொள்கை? நான் ஏற்கனவே பேசின ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு பிசாசினுடைய ஆராதனையை செய்கிறவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சடங்கு. அவங்க அந்த கடவுளை இப்படி தான் வணங்குவாங்க. அந்த கடவுளை வணங்குறதுக்கு அவங்க மதுவை அருந்தணும். இன்றைக்கி நம்ம நாட்டில் அப்படி இருக்குது. ஒரு சில கடவுள்லாம் நீ வணங்கணும்னா அதுக்கு பூஜை பொருள்லாம் வைக்கும்போது இந்தியா வைக்கணும், மது வைக்கணும். அதை குடிக்காது, அந்த சாமியும் குடிக்கும், அந்த சாமியை வணங்குறவனும் குடிப்பான். அவன் வாழ்க்கை எங்கே போவோம் பாருங்க. அரசாங்கமே சொல்லியிருக்குது, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொன்னாலும் கூட மாம்சம் என்ன தான் பண்ணுது? அதை தான் தேடுது. ஏன்னா இதை குடித்தா சமாளிச்சுக்கலான்னு நினைக்கிறான். நான் சொல்கிறேன் பாருங்கள், இது இல்லைங்க உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி. இது கிடையாது. இது பிசாசு உங்களை திசை திருப்பி விட்டு விடுகிறான். அப்போ எப்படி என் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பது? எப்படி நான் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களை சமாளிப்பது? அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம பாருங்கள், நம்ம பலத்தில் கொஞ்சம் சமாளித்து வந்துடுவோம். ஆனால் சில நேரத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ திகைச்சு போயிடுவோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி சூழ்நிலை விட்டுட்டாருன்னு எனக்கு தெரியலையே, என்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியலையே. இடையில பிசாசும் உங்களை குற்றப்படுத்தி உங்களை சோர்வுக்குட்படுத்துவான். அவ்வளோதான் போச்சு, உன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழவே முடியாது, நீ அன்பில் நடக்க முடியாது, நீ ஒளியின் பிள்ளையாய் வாழ முடியாது, நீ மனத்தாழ்மையாய் நடக்க முடியாது, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க முடியாது. இது உலகம், அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிக்கணும் போயிடு. இதில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தியானித்தீங்கன்னா அவ்வளவு காரியங்கள் உள்ளே நிரம்பி இருக்கிறது. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மனுஷ பலத்தால் பலப்படுத்தப்பட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, அது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தால் பலப்படுத்தப்பட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும். ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்னால் சமாளிக்க முடியலை, இந்த இடத்துல நான் என்ன வெளிப்படுத்திடுவோம் போல இருக்குதே, என் சுயம் வெளிப்படும் போல இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தான் அந்த விலை உயர்ந்த காரு, உங்களுக்குள்ளேயே சக்தி வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவரிடத்தை நடப்பித்த தமது மகத்துவத்தின் மகா வல்லமை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற வல்லமை எவ்வளோ பெருசுன்னு பாரு. அதை விட்டுட்ட அந்த விலை உயர்ந்த காருக்கு முன்னாடி எப்படி ஒருத்தன் குதிரையை கொண்டு போய் கட்டுறானோ அது மாதிரி நீ உலக மனுஷனுடைய ஆலோசனையின்படி நீ நடக்க நினைக்கிற. சொல்லி கொடுப்பாங்க தப்பா, நீ இப்படி பண்ணு. நீ ஒரு குடும்ப பிரச்சனையை எடுத்துங்க, ஒரு குடும்ப பிரச்சனையில் நம்ம ஆவியானுடைய ஆலோசனையை கேட்காம மனுஷ ஆலோசனைகளை கேட்டால் அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, தவறான ஆலோசனையை கொடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை கொண்டு வந்து உங்கள் நாசம் பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏதாவது ஒன்று தண்ணி அடி, ரிலாக்ஸ் ஆகிடுவேன், உனக்கு தான் ரொம்ப பிரச்சனையாகுது, கொஞ்சம் தண்ணி அடித்தேன்னா அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவேன், போய் அதை செய்வான். அது என்னதுன்னு பைபிள் சொல்லுது, துன்மார்க்கமான செயலுன்னு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. அதை நீ பண்ணிட்டேன்னா உன் நடக்கை துன்மார்க்கமாக இருக்கும். நீ நல்லா புரிஞ்சுங்க, நீ கண்ட்ரோல்டு பை ஆல்கஹால். உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? மது கண்ட்ரோல் பண்ணும், அந்த போதை மருந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால உனக்கு நன்மை வரப்போகிறதில்ல, அழிவு தான் வரப்போகுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப அற்புதமாக கண்ட்ரோல் பண்ணுவார். 2 கண்ட்ரோல் இருக்குது, 2 நிறைவு இருக்குது. ஒன்று மதுவால் நிறைந்திருக்கலாம்,
அல்லது உலக ஐடியாவில் நிறைந்திருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கலாம். நீங்கள் எப்படி, உங்கள் மனசு எதில் நிறைஞ்சிருக்குது? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? ஏன் கேட்குறீங்க? சும்மா என்னால் வாயை விட்டு சொல்லவே முடியலங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க, அதை சரி பண்ணவே முடியலைங்க. முடியாதுங்க. எப்படி முடியும்? உங்கள் பலத்தில் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அதை மாற்றுங்க. எப்படி மாற்றணும்? அதுக்கு தான் இங்கே வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவனால் நிறைந்து இப்போ சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப அழகான வார்த்தைகள். த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் மென்ட் டு பி lived in human strength but by the power of the Holy Spirit. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுங்க, இது மனித பலத்தாலோ மனித ஆலோசனையாலோ யாரோ கொடுக்கிற ஐடியாவிலையோ போய் வாழ்வதல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் வாழ்வது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, கிறிஸ்தவ வாழ்க்கை மனித ஆலோசனையின்படி வாழ்வதல்ல, மனித பலத்தில் வாழ்வதல்ல, தேவ ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது, தேவ ஆவியானுடைய பலத்தால் பலப்படுத்தப்படுவது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை பலப்படுத்தணும், மனித ஆலோசனைகள் அல்ல. மனிதன் கொடுக்கிற எல்லாம், ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா 10 பேர் 10 விதமாக சொல்லி விட்டு போயிடுவான். அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்படும். நான் சொல்கிறேன் கேட்டுங்க, மனித ஆலோசனையின்படி போகாதீங்க, தேவனுடைய பலத்தை நாடுங்கள். அந்த தேவனுடைய பலத்தை எப்படி நாடுவது அதை சொல்லித்தரேன். பரிசுத்த ஆவியானவர்கள் எப்படி நிறைவது, அது தெரிஞ்சால் தானே நிறைய முடியும். தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரைட்டாக மனுஷங்கிட்ட போகிறோம், அவங்ககிட்ட புலம்புறோம். இல்லை, அவன் கொடுப்பான் ஆலோசனை, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஆலோசனை. போய் தண்ணி அடி, சரியாயிடும், ரிலாக்ஸ் ஆகிடுவேன். பாவம், உனக்கு என்ன தாங்க முடியல, என் குடும்ப பரத்தை நல்லா தாழ முடியல, என் குடும்ப பிரச்சனையே தாழ முடியல, என் மனைவி இப்படி பண்ணுறா, என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னால் தாழவே முடியல, என்ன பண்ணுறது? தண்ணி அடி, சரியாயிடணும். பிசாசனுடைய ஆலோசனை எதில் நிறைய சொல்கிறான்? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளு, இல்லைன்னா மாம்சத்தில் செயல்படு, இதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பவுல் இங்கே 2 காரியத்தை அப்படியே பிரித்து காமிக்கிறார். அதாவது எப்படி இந்த உலக மனிதர்கள், சராசரியான மனிதர்கள் எப்படி வாழுறாங்க, அவங்க எதால் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் நம்ம எதால் கண்ட்ரோல் பண்ணப்படணும் அப்படின்னு பிரித்து காட்டுறாரு. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில், பவுல் வாழ்ந்த காலத்தில் ஏதாவது குடும்ப பிரச்சனை, போராட்டம்னு சொன்னால், நீ போய் கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போனால் அங்கே சில பானங்களை கொடுப்பாங்க, அது போதை மருந்து. அதை குடித்தானா கடவுளை வணங்கு, குடிச்சிட்டு கடவுளை வணங்கினா உன்னி ரிலாக்ஸ் ஆகிடுவேன். இன்றைக்கி இருக்குது பார்த்துங்க, அது மாதிரி நீ ரிலாக்ஸ் ஆகிடுவேன், நீ அப்படியே எல்லாம் மறந்துடுவேன். அந்த வழக்கம் தாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவிடுச்சு. இது இங்கிருந்து வந்தது இல்லைங்க, கிரேக்கர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு பழக்க வழக்கம். ஏன்னா அங்கே இருக்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கடவுளை எப்படி வணங்கணும், இந்த கடவுள் யார், இந்த கடவுள் எப்படி வந்துச்சு, இதை எப்படி வணங்கணும். அது என்ன பண்ணுது? தற்காலிகமான ஒரு ரிலாக்ஸ்னஸ் கொடுக்குது. இந்த தண்ணி அடிக்கிறவங்களாம் பாருங்கள், 2 ஹவர் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது, என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அந்த 2 ஹவருக்கு என்ன பண்ணுறாங்க? தற்காலிகமானது போய் அதை செய்கிறாங்க. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று என்னது? மதுபானத்தால் நிறைவது. அதை உலகம் மாம்ச பலத்தில், மாம்ச ஐடியாவில் அது நம்மளை வழிநடத்துது. 2 விதமான நிறைவு. எல்லாம் சொல்லுங்கள், 2 விதமான நிறைவு. ஒன்று மதுபானத்தால் நிறைவது, இன்னொன்று பரிசுத்த ஆவியினால் நிறைவது. மதுபானத்தால் நிறைவது என்ன? துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். இது மாம்ச ஆலோசனைகள், மனித ஆலோசனையின்படி நடப்பது, மனிதன் சொல்கிறபடி வாழ்வது. அதுக்கப்புறம் இது எங்கே கொண்டு போய் நிறுத்தோன்னு சொன்னால், அழிவின் பாதைக்கு கொண்டு போகும். இட்ஸ் லீட்ஸ் டு எக்ஸஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். பெரிய பாதகமான காரியங்களுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அதை புரிஞ்சுங்க. இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வாழ்க்கை, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வழி நடத்துதல் ஒரு நாளும் வாழக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அன்பில் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும்,
அதுக்கப்புறம் பாத்திரராய் நடக்கணும், ஐக்கியத்தில் நடக்கணும், மன்னிப்பில் நடக்கணும், தாழ்மையில் நடக்கணும். இவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்குறார் 5ஆம் அதிகாரத்தில். சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இதை சொல்கிறார். இதையெல்லாம் நீ செயலாற்றணும்னா உனக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் நீ அன்பில் நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் நீ தாழ்மையாக நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இல்லாமல் உன்னால் விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு அந்த பலன் இல்லை. அதுக்கு தான் அவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் உன்னை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பயங்கரமான பாவ உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ மதுபானத்தால் நிறைவது என்னதுங்க? துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. ஆவியினால் நிறைவது என்னது? ஆவியினால் நிறைவது என்பது தேவ பக்தியில் வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது. அது துன்மார்க்கம், இது பரிசுத்தம். தேவ பக்தி தேவ பக்திக்கு ஏதுவானது. ஆவியினுடைய நிறைவின் அனுபவம் என்பது தேவ பக்திக்குரியது. அப்புறம் பரிசுத்தமாய் வாழும்படி நம்ம என்ன பண்ணோம்? நடத்தும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக பிறக்குது அந்த வசனம். கட்டளை நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ உங்களை பார்த்து இப்படி செய்யுங்க அப்படின்னு ஐடியா இல்லை, கட்டளை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொல்லாமல் ஆவியினால் நிறைந்து, டு பி ஃபில்டு வித் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா கட்டளை. நான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் ஆவியில நிறைந்திருக்கணும். ஆவியினாலே நிறைவது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த மதுபானம் அதை எடுத்துங்க. இந்த மதுபானம் என்ன பண்ணோம்னா அது பண்ண தகாததெல்லாம் பண்ணும். நீங்கள் மதுபானம் குடிச்சுக்கிறவங்களாம் பார்த்துக்கிறீங்களா? மதுபானம் குடிச்சவங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் இருக்கும். இந்த சாராயத்தை நாடி அந்த மதுபானம் இருக்கிற இடத்துல போய் அதை வாங்கி அதை குடிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ என்ன பரிசுத்த வேதம் அதை தெளிவாக சொல்லுது. நீதிமொழிகள் 20:1, நீதிமொழிகள் 20:1 திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போ wine is mocker, strong drink is a ragging. மதுபானம் என்ன பண்ணும்? திராட்சை ரசம் என்ன பண்ணும்? பரியாசம் பண்ணும். திராட்சை ரசம் சொன்னால் நம்ம போய் கடையில் போயிட்டு திராட்சை ரசம் பியூராக புழிஞ்சு குடிக்கிறோம், அந்த திராட்சை ரசம் இல்லை இது. இந்த கன்ஃபியூஷனில் தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இயேசுவே ஒயின் கொடுக்குறாருங்கன்ட்டான். ஏங்க நீங்களே ஒயின் கொடுக்குறீங்க, நீங்களே குடிக்கக்கூடாதுன்றீங்களே. இயேசு கொடுத்த ஒயின் வந்து போதை கலந்த ஒயின் அல்ல. இயேசு கொடுத்த ஒயின் பியூர் ஒயின். பியூர் ஒயின்னா பழத்தை அப்படியே பிழிஞ்சி அதுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை அதில் மிக்ஸ் பண்ணி, அதனுடைய தன்மையே வேறு. எல்லாம் அரிசி தான். நம்ம வாங்குகிற கடையில் வாங்குகிறோமோ அதுவும் அரிசி தான், ரேஷன் கடையில் போடுற அரிசியும் அரிசி தான். எல்லாமே அரிசி தாங்க, ஆனால் எல்லாமே ஒன்று கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிசாசினுடைய ஐடியானா இயேசுவே கொடுத்தாருங்க திராட்சை ரசம்ன்றான். இயேசு கொடுத்த திராட்சை ரசம் ஆல்கால் கிடையாது. அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிழிந்தெடுக்கப்பட்ட திராட்சை ரசம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற திராட்சை ரசம்னா அதை புழிஞ்சு அதில் வந்து சில மருந்துகளை போட்டு அதை பூமிக்கு அடியில் இத்தனை நாள் வைக்கணும்னு வச்சு அதை வந்து என்ன பண்ணுறான், போதையை ஏற்றி அது என்ன பண்ணும்? மற்றவனை பரியாசம் பண்ண உன்னை தூண்டும், தாழ்மையாக நடக்க வைக்காது. நீ அதை குடித்தனா உன் மனைவியை கேவலமாக பேசுவேன், அதை நீ குடித்தனா உன் வீட்டில் இருக்கிறவங்கள தவறாக பேசுவேன். அது வந்து உனக்கு வந்து அதைத்தான் செய்ய தூண்டும். பார்த்துக்கிறீங்களா? அவன் இதே இருப்பார், குஷ்டவன்னா அப்படியே ஒரு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாருங்க. இந்த குடிச்சிட்டாருனாக்க இப்படி ஆகிடுவாருன்னு வாங்க. பார்த்துக்கிறீங்களா? அப்போ தான் அவருக்கு வீரம் வரும், எல்லாம் வரும். எங்கேயாவது கீழே விழுந்து அடி கிடியெல்லாம் பட்டிருப்பார், ஒன்றும் சூடு சொரணை எதுவும் தெரியாது. மறுநாள் பார்த்தா இங்கே இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் முடியல, அப்புறம் கஷ்டத்தை அனுபவிப்பார். ஸோ மதுபானம் என்ன பண்ணும்? திராட்சை ரசம் என்ன பண்ணும்?
பரியாசம் செய்யும். மதுபானம் என்ன பண்ணும்? அமளி பண்ணால் கெலட்டா பண்ணும். அதுக்கு அமைதியாக உட்கார விடாது. இதை பிடிச்சி நீ ஆவியின்படி நடக்கவே முடியாது. நீ தாழ்மையாக நடக்க முடியாது, பொறுமையாக நடக்க முடியாது, வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. ஸோ இதை பண்ணும். இது ஒரு நாளும் உன்னை நல்லா ஆக்காது, உன்னை கெடுத்துரும். அது மட்டும் இல்லை, உன்னை பைத்தியக்கார மாதிரி வாழ செய்யும். ஏன்னா ஞானவான அல்ல. அதான் முன்னாடியே சொன்னோம், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்போ ஞானத்தை கெடுக்கிறது எது? இந்த மதுபானம். சரி, மதுபானம் என்னெல்லாம் பண்ணும்? உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள். முதல்ல தாறுமாறாக பேச வைக்கும். ரெண்டாவது நிதானத்தை இழக்க வைக்கும். மூணாவது சொல்லுங்கள், அது மற்றவங்கக்கிட்ட போய் வம்பை இழுக்கும், வம்பை வாங்கும். அது குடித்தா உடம்பு கெடுதி, உடம்பு கெட்டுடும், எல்லாம் கெட்டுடும். ஆனால் மனுஷன் எதை போய் நாடுறான்? அதைத்தான் நாடுறான். அது என்ன பண்ணணும்னா, ஒருவனுடைய மேன்மையான வாழ்க்கையை துர்ப்பிரயோகம் பண்ணுவதற்கு இயக்கிவிடும். மதுபானம் என்ன பண்ணும்? துர்ப்பிரயோகம் பண்ணுவதற்கு. அவன் வாயை தப்பாக பயன்படுத்துவான், கண்ணை தப்பாக கண்ட மாதிரி பார்ப்பான், கண்ணை தப்பாக பயன்படுத்துவான், அவன் உணர்வுகள் கெட்டு போயிடும். ஸோ துர்ப்பிரயோகம் பண்ணும். மதுபானம் என்ன பண்ணும்? துர்ப்பிரயோகம் பண்ணும். ஒரு பொறுப்பற்ற ஒழுக்கக்கேடான நடத்தைக்கு வழிவகுக்கிறது. பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குவான். ஸோ ஆவியினால் நிறைந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. வசனத்தை சொல்லுங்களேன் பாஸ்டர், எங்களுக்கு சொல்லாதீங்க பாஸ்டர், நாங்கள் யாரும் குடிக்கிறதில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லையோ, சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் சத்தியம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை போய் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். மதுபானம் என்ன பண்ணும்? ரொம்ப தெளிவாக சொல்லுது. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மற்றவங்களை பரியாசம் பண்ணும், மோம்பு சண்டையை இழுக்கும். மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அது என்ன பண்ணுது? மற்றவர்களை துர்ப்பிரயோகம் பண்ணும், தவறாய் வழி நடத்தும். அதுக்கப்புறம் அவங்கள பொறுப்பற்றவர்களாய் மாற்றும். குடிக்காரன் எப்படி இருப்பான்? பொறுப்புணர்வோடு நடப்பானா? பொறுப்பற்றவனாக நடப்பான், பொறுப்பற்றவனாய் அவனை மாற்றும். அதுக்கப்புறம் ஒழுக்கக்கேடான நடத்தை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? நான் கடைக்கு காரில் போகும்போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி பார்ப்பேன். எங்கடா நிறைய கூட்டம் இருக்குன்னு பார்த்தா, அதுவும் 1 கிலோமீட்டருக்கு நம்ம ஆளுங்க திறந்து வச்சுக்கிறானுங்க பாருங்க இந்த மதுபானத்தை. இங்கே தாங்க கூட்டம் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழித்து பொறுப்பற்றவர்களாக ஒழுக்கக்கேடாக அவங்க ட்ரெஸ்ஸு விலகி இருக்குது, எங்கே தரையில் விழுந்து கிடக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பேச்சு வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ பிசாசு எப்படி ஒருத்தனை கெடுக்கிறான் பாருங்க. இதுதான் பைபிள் சொல்லுது, அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. இந்த துன்மார்க்கர்கள் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. துன்மார்க்கம் எங்கே போவான்? பரலோகத்துக்கு வருவான். துன்மார்க்கர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது, நரகம் தான் போவாங்க. அப்போ நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒருத்தனை பிசாசு மயங்க வைத்துடுறான். அப்படியே வாழ்ந்து அப்படியே நரகத்துக்கு போயிடு. சில பேர் கேட்குறாங்க, குடிகாரனாமா நரகத்துக்கு போயிடுவான்? முதல்ல குடிகாரன் தான் போவான். ஏன்? அவன் ஞானவான் இல்லையே, அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நீங்கள் துன்மார்க்கத்துக்கு துன்மார்க்கத்துக்கான செயலை செய்ய சொல்லுது, அது ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு வழிவகுக்குது. அப்போ அது என்ன கொண்டு போயிடும்? உங்களை கேடான நடத்தையை நீங்கள் நடக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால், நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கை கட்டுப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணோம்? நம்முடைய மாம்சத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு பலன் பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்தையும் வாழ்க்கையினுடைய போராட்டங்களையும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. ஒரு குடும்பம்னு எடுத்துங்க, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனைக்கு அங்கே காரணமான ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். இதை நிதானிக்கணும். ஏன்டா நம்ம வீட்டில் பிரச்சனை வருது, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், இப்படி நடக்கூடாது, நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, அதை நிதானித்து அதை சரி பண்ணணும்னா சில பேர் மாம்சத்திலே ட்ரை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஃபேமிலி பிரச்சனையை உங்கள் மாம்சத்தில் ட்ரை பண்ணாதீங்க. வெரி டேஞ்சரஸ். அதுக்கு அப்படியே வேறு மாதிரி போயிடும்.
மாம்சத்தில் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஆவியினால் நிறைந்து. அதுக்கு ஒரு பலன் இருக்குது. நீ அதில் போய் அதில் நிறையாத, இதில் நிறை. உன் பிரச்சனையை கடவுள் மாத்திரா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியினால் நிறைந்து. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாருங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக அது வருது. பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். ஆவியினால் நிறைந்துன்னு தமிழ் நான் படிக்கிறேன்ல, அது வந்து கட்டளையாக வருது. பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுங்க? நிரப்பப்படுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் பண்ண முடியும். எதெல்லாம்? அன்பில் நடக்க முடியும், தகுதி உள்ளவர்களாய் வாழ முடியும், பாத்திரராய் வாழ முடியும், தாழ்மையாய் நடக்க முடியும். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? பி ஃபில்டு வித் த ஸ்பிரிட். ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறதில்லை. அவங்க ஒன்று சொன்னால் நான் 10 சொல்லுவேன், அவங்க இப்படி பண்ணால் நான் இப்படி பண்ணுவேன், அப்படி கிடையாது. நான் ஆவியில் நிறைந்து என்ன பண்ண போகிறேன்? ஆவியில் நிறைந்தால் என்ன பண்ண முடியும்? சூப்பராக இருக்கலாம். ஆவியில் நிறைவது கடினம் அல்ல, மிக மிக எளிமை. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கடந்த நாட்கள்லாம் எனக்கு நிறைய போராட்டம்னா நல்லா புரிஞ்சுங்க. பலவிதமான பிரச்சனைகள், சேலஞ்சஸ், சவால்கள். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. பண பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி செலவுகள் இருக்குது. உரிய நேரத்தில் எங்களுக்கு அந்த செலவுக்கு வேண்டிய பணம் இல்லை. பணம் இல்லைன்னு வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் பேசுவோம். என்ன இந்த காரியத்தை செய்து நம்ம பணம் இல்லையே, எப்படி பண்ண போகிறோம்? இது என்ன ஆகுதுன்னா மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. நம்ம வந்து காசு இருக்கும்போது ஞானமாக நடந்துக்கணும், நம்ம வந்து வீண் செலவு பண்ணக்கூடாது, சேவ் பண்ணணும். இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும். ஒருத்தர் குற்றம் சொல்லிக்குவோம். நீங்கள் பண்ணிட்டீங்க இப்படி, அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்? இல்லை நீ இப்படி பண்ணிட்ட. இது மாதிரி நடக்கும். இது என்ன ஆகுன்னா மனசில் ஒரு பெரிய உளைச்சல் ஏற்படுத்தும், மன உளைச்சல் ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி மன உளைச்சல். எனக்கு வேறு கொஞ்சம் உடல்நிலை முடியல. ஒன்று பிசா சொல்கிறான், உனக்கு வந்து இது மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் போடுறான் பாருங்கள். உன்னை வந்து யாரும் கவனிக்கிறதில்ல, உன்னை சரியாக பார்க்குறதில்ல, பாவம் நீ, இப்படி தான் பேசுவான். நீயே பாவம், நீ எவ்வளோ உழைக்கிற, ஓடுற, எல்லாம் பண்ணுற, உனக்கு போய் இப்படி ஆகிடுச்சே. யாராவது வந்து உன்னை ஒரு விசாரிக்கிறாங்களா? விசாரிக்க கூட மாட்டேன்றாங்களே. நீ என்ன ஏன் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? பிசாசு இதெல்லாம் மைண்டில் போடுவான். பார்த்தேன், ஐயோ ரூட்டு வேறு எங்கெங்கேயோ போகுது. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் ஆகிடும் பொழுகுது. என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து ரூமில் போய் பைபிள் பாட்டு புக்கு, வேறு ஒன்றும் இல்லை, பைபிள் பாட்டு புக்கு கண்ணாடி எடுத்துன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போன உடனே ஆவியானவர் நடத்துகிறா இருப்பாருங்க. சும்மா அப்படி திருப்பினாங்க. என்ன அழகான பாடல்கள். ஆவியானவர் அதாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பது, ஆவியினால் நிறைந்து. ஆவினால் எப்படி நிறைந்தன்னு உனக்கு தெரியும். ஆவினால் நிறைந்தா நீ பாடுவே. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை இருதயத்தில் பக்தியாய் பாடுவேன். எப்போ சொல்லுங்க? பிரச்சனைகள் வந்து நமக்கு நேராய் சவால் விடும்போது என்ன பண்ண போற? எப்படி ஆகும்? அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, நீ கரெக்டு. பிசாசு இப்படி தான் சொல்லுவான், நீ ரொம்ப உத்தம, நீ நல்லவன், நீ கரெக்டாக இருக்கிற, உனக்கு போய் இப்படி பிரச்சனை வந்துருச்சே, சரி பரவாயில்ல, இது எனக்கே தெரில, இது எப்படியே நடக்குது. யாரை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற ஒருத்தர் எனக்கு தெரியும். நான் ஆமேனே வரமாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் கூடங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். எல்லாத்தையும் மாற்றிடுவார். உங்கள் அறிவு கெட்டாமல், உங்கள் அறிவுக்கு அப்பால் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். வீட்டு உள்ள போயிட்டு ஒரே ஒரு பாட்டு ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழைய பாட்டு, ரொம்ப நாள் பழைய பாட்டாச்சுன்னு எடுத்து அந்த பாட்டை நான் பாட ஆரம்பித்தேன். அந்த பாட்டை பாடின உடனே அதுவே என்னை நடத்துது, அடுத்த பாட்டுக்கு பாடுந்து. இந்த பாட்டு பாடுனா ஏதோ சர்ச்சில் பாடுறாங்க அந்த மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய உந்துதல் வருகிறது. நல்லா பாடின ஆண்டவரே, அன்புள்ள நேசர் இயேசு எனக்கெல்லாம் அவரே, என் ஆத்துமாவின் பிராணநாயகர். அந்த காலத்து பாட்டு. அன்புள்ள நேசர் இயேசு எனக்கெல்லாம் அவரே, என் ஆத்துமாவின் பிராணநாயகர். அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை விடிவெள்ளி, என் ஆத்துமாவின் பிராணநாயகர். அந்த பாட்டு அப்படியே பழைய பாட்டு, ஆங்கிலத்திலும் தமிழிலும். மறுபடியும் வேற பாட்டு பாடி பாடி பாடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே வெளிச்சம் வருது ரூம் முழுவதும். there is a light comes. ஒரு வெளிச்சம் வருகிறது. வெளிச்சம் வந்த உடனே சொல்லுது, நல்லா கவனி, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு
ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை. இப்போ படுற பாடியே பார்த்துக்கின்னு பெருசாக நினச்சிக்காத. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. இதுதான் ஆவியானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன். சும்மா பிரச்சனை வந்துட்டால் வேறு எங்கேயும் போகாதீங்க. வேறு மனுஷ ஆலோசனையை கேட்காதீங்க. எங்கே போயிட்டு தீர்வு காணலாம், எந்த சாராயம் குடிக்கலாமா, மது அருந்தலாமா, ரிலாக்ஸ் பண்ணலாமா, அது தற்காலிகமானது, அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது, அது அழிவின் பாதை, அது உங்களை தப்பாக நடத்திடும். ஆனால் இங்கே இருக்கிற பாருங்க, ஆவியினால் நிறைந்து. எப்படி நிறைவது? நீ ஆவியினால் நிறைந்தன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆவியினால் நிறைந்தா பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், எல்லாம் பார்த்து உனக்கு எதிராக சவால் விடுகின்ற அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண போறன்னு உன்னை பார்த்து கேள்வி கேட்குற நேரத்தில் நீ ஒன்று செய்வாய். நான் பரிசுத்த ஆவியால் நிறைந்து நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியினால தான் நடத்தப்படணும், மாம்சத்தினால் நடத்தப்படக்கூடாது. ஆவியினால் நடத்தப்பட்டு என்ன பண்ணணும்? மாம்சத்தை கட்டுப்படுத்தணும். சும்மா அடங்கு, நீ நிறைய சொல்லுவ, எனக்கு தெரியும். நீ மாம்சம், நீ நிறைய ஃபார்முலா கொடுப்ப, நிறைய சட்டங்களை சொல்லுவ, திட்டங்களை சொல்லுவ. ஆனால் என் தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவியால் நடத்தப்படுவது, மாம்சத்தால் நடத்தப்படுவது அல்ல. ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது என்ன பண்ணு தெரியுமா? நம்ம அப்படியே ஒரு அற்புதமான ஒரு பலத்தை நமக்குள்ளே தருகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தன் இப்படி 2 பேரை பார்த்துங்க. 2 பேர், இங்கே ஒரு ஆள் இருக்கார், இங்கே ஒரு ஆள் இருக்கிறார். இங்கே ஒரு ஆள் மதுபானத்தில் நிறைஞ்சிருக்கிறார், இங்கே ஒரு ஆள் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறார். மதுபானத்தால் நிறைஞ்சவரை மதுபானம் கண்ட்ரோல் பண்ணுது. அவர் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. திடீர்னு கத்துவார், ஏய் அப்படின்னுவார். அப்புறம் வாயில் தாறுமாறான வார்த்தைகளை கொஞ்ச நேரம் பேசுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் பாடுவார், அவர் கூத்தாடுவார். பார்த்துக்கிறீங்களா? நீங்களும் பார்க்காத மாதிரி வச்சுக்கிறீங்களா முகத்தை? நம்ம தான் ஊரில் அடிக்கடி பார்க்குறோம். இந்த மதுபானம் நிறைஞ்சவன் என்ன பண்ணுவான்? முதல் ஒரு குரல் கொடுப்பான், ஏன்னுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் பேசுவான், அவனுடைய இதெல்லாம் காட்டுவான். அது வரைக்கும் பூனை மாதிரி இருப்பான். அப்புறம் பேசுவான், பேசிட்டு என்ன பண்ணுவான்? துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசுவான். பிறகு ஒரு பாட்டு பாடுவான். அது ஒரு கானா பாட்டாக இருக்கும். ஏதோ ஒரு பாட்டை பாடுவான். எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுவான்? நையாண்டி பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான், சுருண்டு விழுந்துருவான். பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்த நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை நோக்கி பாடுவான். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரை புகழ்வான். அவனுக்கு தெரியும், என் சூழ்நிலையை மதுபானம் மாற்றாது, கர்த்தர் மாற்றுவார், ஆவியானவர் மாற்றுவார். அவன் என்ன பண்ணுவான்? பாடுவான் ஆண்டவரை. அவன் வொர்ஷிப் பண்ணுவான். எப்படி பாடுவான்? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும். அந்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களைப் போல் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும். ஆவினால் நிறைந்த என்ன பிரதிபலிப்பு? அவனுடைய பிஹேவிங் எப்படி இருக்கும்? ஆவினால நிறைந்தான்னா அவன் பிஹேவிங் எப்படி இருக்குன்னா, அவன் சங்கீதங்களினாலும், அவன் பைபிள் படிப்பான். முதல்ல பைபிள் படிப்பான், 2வது கீர்த்தனம் பண்ணுவான், பாடுவான் ஆண்டவரை. 3வது என்ன பண்ணுவான்? ஞான பாட்டுகளை பாடுவான். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவான்? புத்தி சொல்லுவான். வீட்டில் கூட போயிட்டு அவங்கள அவங்கள போட்டு குற்றப்படுத்த மாட்டான். சரி, நம்ம நிதானிப்போம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நல்ல மாதிரி அவன் புத்தி சொல்லுவான். இருதயத்தில் கர்த்தரை பக்தியாக என்ன பண்ணுவான்? பாடி கீர்த்தனம் பண்ணுவான். அவன் கர்த்தரையே சார்ந்து கொள்வான். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை, மதுபானத்தால் நிறைந்த வாழ்க்கை. அவன் எப்படி பண்ணுவான்? அதை கண்ணு முன்னாடி வைங்க. ஆவியினால் நிறைந்தவன் என்ன பண்ணுவான்? அதை கண்ணு முன்னாடி வைங்க. ஸோ நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆண்டவரை துதிச்சு பாட ஆரம்பித்த உடனே ஒரு ரிலீஃப் எப்படி வந்து தெரியுமா? இன்ஸ்டண்ட்டாக வந்தது. இன்ஸ்டண்ட்டாக, அதாவது அதே நேரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். என்ன சொல்கிறாரு? இப்போ நடக்கிறத பார்க்காத, இனிமே நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கர்த்தரை துதிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வெளிப்பாடு கிடைக்கும், கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாடணும் கர்த்தரை. கர்த்தரை பாடுவது என்பது சர்ச்சில் ஆராதனை நேரத்தில் பாடுறது இல்லை.
எல்லாரும் பாடிடலாம். அதை ஏதோ வந்துட்டோம் கூட்டிட்டோம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஒரு 3 பாட்டு பாடுவோம், ஒரு கீர்த்தனை பாடுவோம், ஒரு ஞான பாட்டை பாடுவோம், ஒரு சங்கீதம் வாசிப்போன்றது இங்கே கிடையாதுங்க. நீங்கள் பிரச்சனைகளால் சூழ்ந்து கொள்ளும்போது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, அதை எப்படி தீக்கணும்னு தெரியாத போது, அதை எப்படி சரிப்படுத்த போகிறேன்னு தெரியாத போது, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவியினால் நிறை, உனக்கு நான் அதை இலவசமாக கொடுக்குறேன், நீ வா. அப்போ எப்படி தாகமாக இருக்கிறவங்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் இடத்துக்கு என்ன பண்ணுங்க, வாருங்கள். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் அவனை பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன். அப்போ தாகம் வந்துடணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, கஷ்டம் வரும்போது, என்னால் சமாளிக்க முடியலையே ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போராட்டத்தை என்னால் ஜெயிக்க முடியலையே ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஆண்டவரே, அப்படி என்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வரும்பொழுது பதில் என்ன தெரியுமா? நான் பரிசுத்த ஆவியினால நிறைந்து கர்த்தரை பாடுவேன். ஹல்லேலூயா. நீங்க பண்ணி பாருங்க. இது ஏதோ கட்டுக்கதை கிடையாதுங்க. நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கு முன்னால நின்று, உங்க போராட்டத்துக்கு எதிராக நின்று கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடியே போற்றிடுவேனே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை, கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. எங்க பாடணும்? சர்ச்சில் எல்லாரோடும் பாடுறது இல்லைங்க. பிரச்சனை உங்களை அழுத்தும் போது, போராட்டம் உங்களை நெருக்கும் பொழுது, குழப்பம் வந்து குழப்பம் பண்ண நினைக்கும் போது, நீ வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி தேவனுடைய வார்த்தையை கையில் வைத்து, பாட்டு புத்தகத்தை வைத்து, நீங்கள் ஆவியானவருடைய பலத்தில் பாடணும். அதுதான் உண்மையான ஆராதனை. இங்கே எல்லாரும் கூட பாடுறது பாடிடலாம், மைக்கை பிடிச்சி ஸ்டேஜில் பாடிடலாம், வீட்டில் பாடணும். அல்லேலூயா. தனிமையில் உட்காந்து ஆண்டவரோட பாடி பாருங்க, உன்னத பலன் உங்கள் மேலே வந்து இறங்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துறது நீங்கள் பார்ப்பீங்க. இந்த உலகம் அறியாத ஒரு புது பலனால் தேவன் உங்களை பலப்படுத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆகவே தான் சொல்லுகிறது, நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் ஆவியில் நிறைந்தா? நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல பரிசுத்தாவில நிறைந்து நீங்கள் சங்கீதங்களினாலும், அந்த வார்த்தையை கவனிங்க 19 வசனத்தில், எபேசியர் 5:19, ஆவியினால நிறைந்த வாழ்க்கை என்ன பண்ணும்? சங்கீதங்களை படிக்கும், பாடும். சங்கீதங்களை படிங்க. பரிசுத்தாவில உங்களை சங்கீதத்துக்கு நேராக நடத்துவார். சங்கீதங்களை, அப்புறம் கீர்த்தனைகளினாலும், ஞான பாட்டுகளினாலும், அப்புறம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்தரித்தன ஜெபம் பண்ணி, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு, பாடு, ஜெபம் பண்ணு. பரிசுத்தான அதான் செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் பிரச்சனையோடு இருக்கிறீங்க? ரூமுக்குள்ளே போங்க, நல்லா ஆண்டவரை பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்கள் அனுபவிப்பீங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருதா இல்லையா பாருங்க. உங்களை பிடிச்சி ரொம்ப நாளாக உங்களை வந்து வேதனைப்படுத்துகிற விஷயத்துக்கு ஒரு பெரிய விடுதலை வருதா இல்லையா பாருங்க. யாரோ ஒருவர் ஜெபிப்பதல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரச்சனையை எப்படி கையாளணும், குடும்ப போராட்டத்தை எப்படி கையாளணும், போயிட்டு அங்கே வந்து சண்டையும் சச்சரவையும், நம்ம கோபத்தை காட்டக்கூடாது, நம்முடைய வெறுப்புணர்வை விதைக்கக்கூடாது. நாம் அன்பில் நடக்கணும், நாம் பரிசுத்தத்தில் நடக்கணும், நாம் தகுதியாய் வாழணும், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆவியினால நிறையணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. பத்தாது சத்தம், தூங்குறீங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து என்ன பண்ணணும்? சங்கீதத்தை படிங்க, சங்கீதத்தை பாடுங்க. உன்னதமானவரின் சங்கீதம் அது. உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கி. ஆவியானவர் வந்துட்டாலே பாட்டு வேற மாதிரி இருக்கும். ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படும்போது பாட்டு எப்படி இருக்கும்? அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கும். அது விடுதலையை கொண்டு வரும். பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் எழுந்து, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்கிற வேளையில், அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிற வேளையில் எழுந்து தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. பாடுங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பாடுங்க, ஆவியானுடைய பலத்தில் பாடுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை வந்து ரொம்ப படுத்துது, இதை என்னால் சமாளிக்க முடியல. உங்களுக்கு யார் யார் உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள்.
ஐயோ என் வீட்டுக்கார சமாளிக்கவே முடியல, அவன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குதே, ஐயோ அப்படி பண்ணுறாரு ஆண்டவரே. அதே மாதிரி ஐயோ என் மனைவியை சமாளிக்கவே முடியல, எங்கள் வீட்டில் இவங்களை சமாளிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. உலகம் என்ன சொல்லும்? ஒன்றும் இல்லை, ஒரு குவார்டர் போடு சரியாயிடும். பாரு நீ வந்து கத்தி பாரு, அடங்குறாங்க பாருன்னு. அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. அதை செய்தேன்னா நரகம் போயிடுவேன். அதை பண்ணால் நீ தாறுமாறாக பேச ஆரம்பிச்சிருவேன். உன் பேரு கெட்டுடும், உன் பெருமை கெட்டுடும், உன் உடம்பு கெட்டுரும், எல்லாமே கெட்டுரும். ஆனால் பரிசுத்தாவில் நிறைஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அன்பு கூறுகளாய் மாறி விடுவீர்கள். தாழ்மையாக நடந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. தேவ பலன் வந்துடும். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். பெரிய காரியங்கள் நடக்கும். வாழ்க்கை மாற்றம் நடக்கும். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். சங்கீதங்களினாலும் வீட்டில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணோம்? இவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துட்டு ஆன்சரை கேட்குறேன், அப்போ கூட பேன் முழிக்கிறீங்க. வீட்டில் உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனை, என்ன பண்ணோம்? 2 பாட்டில் இருக்குது. ஒன்றில் வந்து சாராயம் இருக்குது, இன்னொன்றில் பரிசுத்த ஆவி இருக்குது. ரெண்டுமே ஸ்பிரிட்டு. அதுவும் ஸ்பிரிட்டு, இதுவும் ஸ்பிரிட்டு. எதை குடிக்க போகிறீங்க? நான் பின்னாடி வர மாட்டேன். இந்த சில பேர் வாயில் பாட்டிலையே நினச்சினுக்கிறீங்களா? பாட்டிலில் இல்லைங்க உங்கள் சந்தோஷம். பாட்டிலில் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு நேராக நடத்தும். பாட்டில் என்ன பண்ணும்? அமளி பண்ணும், பரியாசம் பண்ணும். அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஆனால் ஆவினால் நிறைஞ்சி ஆவியில் நீ மயங்கி ஆண்டவரை துதிய. நான் துதிச்சங்க, எனக்கு அற்புதம் நடந்தது. நானே சாட்சி. வேற என்ன சாட்சி? இது இப்போ நடந்தது. ஆண்டவரை அவரே நடத்துகிறார். என்ன நீ போ, நீ தனியாக போ, நீ போய் உட்காரு. உட்காந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே ஜெபிக்கிற மைண்டே இல்லையா ஆண்டவரே, ஜெபிக்கணும்னு உணர்வே வரமாட்டேன். பாடு. என்ன பாட்டு பாட? முன்னாடிலாம் பார்த்தா பாட்டு தேடின்னு இருப்பேன். இன்றைக்கி போகிற ஆண்டவர் என்ன பாட்டு பாடணும்னு கேட்குறேன். டக்குன்னு அது எடுத்த உடனே அந்த பாட்டு வருது. இந்த பாட்டை பாடு. இதுதான் ஆவியானவர் வழி நடத்துறது. பாடுறேன். பாடினா அவ்வளவு உள்ள சந்தோஷம், அவ்வளவு குதூகலிக்குது. மறுபடியும் பாடுறேன், பாடிக்கிட்டே இருக்கிறேன். தெய்வ பிரசன்னம் வருது. ஆண்டவர் பேசுகிறாரு. இங்கே பார், இந்த தற்காலிகமான பிரச்சனை நினச்சி கலங்காத. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல. இதுவரை உன்னை நடத்தனா, இனியும் உன்னை நடத்துவேன். கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆவியினாலே நிறைந்து சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. கேரக்டரே வேற மாதிரி ஆயிடுங்க. யுவர் கேரக்டர் பரிசுத்தமான கேரக்டராக மாறிடும். நீங்கள் கோபம் உள்ள ஆளாக மாற மாட்டீங்க, வெறுப்புள்ளவர்களாக மாற மாட்டீங்க, வஞ்சனை பண்ண மாட்டீங்க. யுவர் கேரக்டர் பிகம் வெரி சாஃப்ட். பரிசுத்த ஆவியானவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்குமே. ஸோ யுவர் கேரக்டர் வந்து பரிசுத்த என்ன பண்ணுவார்? அப்படியே அப்சைட் டவுன் மாற்றிடுவார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிவ் தேங்க்ஸ் unto the Lord. கிவ் தேங்க்ஸ். 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்துனா ஜெபம் பண்ணி பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் பாடுங்க, நல்லா ஆவியில் நிறைந்து பாடுங்க, உச்சாமாக பாடுங்க. அதுக்கப்புறம் முழங்கால் படிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஆண்டவரே எனக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, குழப்பம் வருது. எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, இதை எங்களால் தீர்க்க முடியல. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை, பணப்பற்றாக்குறை, அதுக்கப்புறம் என்னென்னமோ என் மனசில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது, தப்பான எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே வருது. இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆவியில் நிறைஞ்ச வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில வித்தியாசத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதோடு நான் முடிக்கிறேன். கம்பேர் பிட்வீன் வைன் அண்ட் த ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவருக்கும் மதுவுக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மதுபானம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நல்லா புரிஞ்சுங்க, துன்மார்க்கமாய் வாழ செய்யும். அதான் அந்த வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. அது என்ன பண்ணும்? துன்மார்க்கமாய் செயல்பட சொல்லும். மதுபானத்தை குடித்தா என்ன பண்ண சொல்லும்? நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு சுத்தமாக மைண்டில் ஏறும், இல்லைன்னா ஏறாது. மதுபானம் என்ன பண்ணும்? துன்மார்க்கமாக நடக்க செய்யும். அதை தூக்கி ஒடியணும், இதை தூக்கி அடியணும், கேவலமாக பேசணும், கெட்ட வார்த்தை பேசணும். இது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்ய சொல்லும். எது? நாளிலேருந்து 2 பாட்டில் எடுத்து வச்சுட்டு பிரசங்கம் பண்ண பொழுது எது? இந்த பாட்டில். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா,
பரிசுத்தமாய் வாழும்படி உன்னை நடத்துவார். பொறுமையாரு, அன்பாரு, விட்டு கொடு, சகிச்சுக்க, பரிசுத்தத்தில் நடத்துவார். மதுபானம் என்ன பண்ணும்? பாவத்தின் காரியங்களை செய்ய நடத்தும். பரிசுத்தம் என்ன பண்ணுவார்? பரிசுத்தமாய் வாழும்படி செய்வார். அடுத்தது, மதுபானம் என்ன பண்ணும்? உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் டல் ஆகிடும். டல் சென்ஸ், யாருக்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவீங்க. சில குழந்தைகள் தங்கள் பெற்றோருடைய கேடுகட்ட நிலைமையை நினச்சி அழுகிறார்கள். எங்கள் அப்பா இந்த மாதிரி குடிக்கு அடிமையாயிட்டார், அவர் தாறுமாறாக பேசுகிறாரு, எங்களை ஒரு பிள்ளையாக நடத்துறதில்ல. அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, டல் சென்ஸ். அந்த மதுபானம் என்ன பண்ணும்? உன்னை டல் சென்ஸ் ஆகிடும். யாருன்னே தெரியாது, யாரை பார்த்து எப்படி பேசணும் அது தெரியாது, நிதானத்தை இழந்துருவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, உனக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை கொண்டு வருவார். நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையில் நீ இப்படி நடக்கக்கூடாது, நீ ரொம்ப ஞானமாக நடக்கணும். ஆவிக்குரிய விழிப்புணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். தெளிவாக நடந்துக்கணும், பொறுமையாக இருக்க சொல்லுவார். என்ன நம்பி இரு, விசுவாசமாக இரு, உறுதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்துக்குவாரா? கட்டாயம் எல்லாத்தையும் மாற்றி தந்துடுவார், சூப்பராக மாற்றிடுவார். அடுத்தது, மதுபானம் என்ன பண்ணும்? லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், கண்ட்ரோலை இழக்க பண்ணும். ஸ்டெடியாகவே நிற்க மாட்டான். ஆனால் அவன் சொல்ல மாட்டான் நான் ஸ்டெடின்னுவான். நான் ஸ்டெடி. ஆனால் ஆள் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? ஸ்டெடி இல்லாமல் சொல்லின்னு இருப்பார். கண்ட்ரோலை இழக்க செய்யும். எங்கே போகிறாரு, எப்படி வர்றாரு அவருக்கே தெரியாது. கண்ட்ரோலை இழந்துடுவார். ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைப்பார், இழந்துட்டு 100 வார்த்தை சொல்லுவார், எல்லா உண்மையும் உளருவார். ஞானவான் தனக்குள் காரியங்களை அடக்கி வைக்கிறான். மூடன் என்ன பண்ணுவான்? தூற்றி திரிகிறான். ஸோ இதை குடித்தா என்ன ஆகுனா, நீ தூற்றி திரிகிறவனா மாறிடுவேன், செல்ஃப் கண்ட்ரோலே இழந்துருவேன். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, பரிசுத்த ஆவியானவர் ஃப்ரூட் கண்ட்ரோல். ஃப்ரூட் கண்ட்ரோல்னா ஆவியின் கனிகளால் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆவியின் கனிகள் என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதை சொல்லுவார். நீ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். மதுபானம் கண்ட்ரோல் பண்ண தாறுமாறாக இருப்பேன். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண ஆவியின் கனிகளால் நீ நிரப்பப்பட்டு வாழ்வாய். ஒரு அல்ல சொல்லுவோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை மதுபானம் கொடுக்கும். 2 மணி நேரம் குடிச்சிட்டார்னா, என்னை அடித்தார்கள் எனக்கு வலிக்கவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு நோகவில்லை, நான் பாய்மரத்தட்டில் மிதக்கிறவன மாதிரி இருந்தேன்னுவான். எவ்வளோ நேரத்தில்? போதை தெளிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா குப்பை தொட்டில் அப்படியே நாய்ங்க கூட படுத்து நிற்பார். இதுதான் என்னது? எல்லாம் மானம் மரியாதை போய் யாரும் மதிக்க மாட்டான். நாய் கூட மதிக்காது. இந்த ஆளா அன்றைக்கி பார்த்தங்க குப்பை தொட்டில் விழுந்து கிடந்தாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது என்ன பண்ணும்? உங்களை என்ன பண்ணும்? ஒரு 2 ஹவர் தற்காலிகமான ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் உன் வாழ்க்கை மானம் ஆகிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, எவர்லாஸ்டிங் ஜாய், நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் மாம்சத்தை கையில் எடுக்காதீங்க, ஆவினால் நிறைங்க. அல்லேலூயா. ஆவினால் நிறைந்து சோம் பண்ணி ஆவியில் துதித்து ஜெபித்து காரியங்களை மாற்ற பாருங்கள். உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை இன்றைக்கி சொன்னது போல் என்ன பண்ணுங்கள்? சரி பண்ண பாருங்கள். உங்கள் மாம்சத்தில் போய் அதை சரி பண்ணாதீங்க, சரியாகாது. இருக்க மோசமாயிடும். எல்லோரும் எழுந்திருப்போமா? இன்றைக்கி மிக அருமையான ஒரு காரியத்தை, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஒரு ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையை பற்றி நம்ம தியானித்திருக்கிறோம். ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மட்டும்தான் என்னை ஆவியின்படி நடக்க செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஒரு ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் கர்த்தரை எங்கள் இருதயங்களிலே பக்தியாய் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. இருதயங்களில் கர்த்தரை பக்தியாய் பாடி எங்கள் குடும்ப பிரச்சனையை
எங்கள் குடும்பத்தை நாங்கள் சந்திக்கிற போராட்டங்களை, நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா நெருக்கடியான காரியங்களை எங்கள் பலத்தை கொண்டல்ல, மாம்ச பலத்தை கொண்டல்ல, உலகம் சொல்லுகின்ற அந்த வழியில் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானமற்ற உலகத்தில் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஹல்லேலூயா. ஓ சோதரர், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிட்டு எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பரிசுத்த ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. சபையாரை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எப்படியெல்லாம் அந்த பிள்ளைங்க தீர்க்கிறதற்கு கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கான ஆலோசனையை இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் கேட்க உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து காரியங்களை நாங்கள் சரிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியில் நிறைந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உடைய கிருபையுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உகாரங்களையும் மறவாதே. ஆமென்.